நேற்றே சொல்லியிருந்தேன், மத்திய அமைச்சரவை மாற்றப்பட இருக்கு. நிதித்துறை நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இருந்து சக்தி காந்ததாஸ் அவர்கள்ட்ட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நேற்று நம்ம ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம். நேஷனல் மீடியாக்கள் எல்லாமே நாம் சொன்னதை உறுதிப்படுத்துகிறாங்க. 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புதிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சக்தி காந்ததாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? மனிதவள மேம்பாட்டுத்துறை நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பார்ட்டி ஒர்க்கை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கு இருக்காங்க. பார்ட்டி ஒர்க்குனா தமிழக பாஜக பக்கம் போகிறதுக்கு நிர்மலா சீதாராமன் விரும்புகிறாங்களாம். கொடுத்தா மத்திய அமைச்சரவையில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு எனக்கு ஓகே, அப்படி இல்லை பார்ட்டி ஒர்க்கு தரேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தமிழக பாஜகவுடைய பிரசிடெண்ட் ஆக்குங்க அப்படிங்கிற பேச்சுகளில் நிர்மலா சீதாராமன் இறங்கியிருக்காங்களாம். இப்போ அதனுடைய ஒரு விசிட்டாக தான் இப்போ தமிழக பயணம் மேற்கொண்டிருக்காங்க. தமிழக பாஜகவுடைய முக்கிய பிரதிநிதிகளை அடுத்தடுத்து சந்திச்சுக்கு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் அர்ஜுனமூர்த்தி இருக்கார்ல, அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பிறகு ஒரு பதிவு போட்டிருக்காரு. விசில் சத்தத்திற்கு எதிர்வினையாற்றும் சக்தி சங்கொலிக்கே உண்டு என்பதை உணர்த்திய தருணம், அதற்கான முயற்சியின் விதைக்கப்பட்ட தருணம், ஆரவார அரசியலை கடந்து அறமும் சிந்தனையும் வழி நடத்தும் புது தமிழகம் நோக்கிய பயணத்தின் தொடக்கம் விரைவில் ஆரம்பம் அப்படின்னு அர்ஜுனமூர்த்தி பதிவு போட்டிருக்காரு. புது தமிழகம் நோக்கிய பயணத்தின் தொடக்கம் விரைவில் ஆரம்பம் அப்படின்னு அர்ஜுனமூர்த்தி பதிவிட்டதை வச்சு பார்க்கும்போது நிர்மலா சீதாராமனை மாநில தலைவராக்க ஆலோசனையில் இருக்காங்களோ டெல்லி மேலிடம், அண்ணாமலையுடைய இடத்தை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கணக்கு போட்டு நிர்மலா சீதாராமனை களமிறக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகங்கள் உருவாகுது. நிர்மலா சீதாராமன் இல்லை, யாரை பாஜக மாநில தலைவராக போட்டாலும் தமிழகத்தில் அண்ணாமலையுடைய இடத்தை ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பரவலாக பொதுமக்களுடைய ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது. நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டால் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்த தமிழக பாஜகவினர்கள் அங்கிருந்து விலகி மீண்டும் தமிழக பாஜகவுக்கே திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கூட நிர்மலா சீதாராமனை மாநில தலைவராக்கக்கூடிய முயற்சியில் கட்சி மேலிடம் இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை பக்கம் போனவங்க அண்ணாமலை பக்கம் தான் நிற்பாங்க. எந்த சூழல்லையும் வேறு இயக்கத்துக்கோ வேறு கட்சிக்கோ போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், அரசியல் விமர்சகர்கள் நிறையா பேருடைய ஒப்பீனியனாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.